Hey guys, welcome back to our channel. Under 1000 ஒரு wired earphones தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த வீடியோவில் KZ EDX Pro X இந்த IEM இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த IEM wired earphones என்ன மாதிரி ஒரு சவுண்டிங் கொடுக்குது அண்ட் இந்த சவுண்டிங் உங்களுக்கு செட் ஆகுமா, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அன்பாக்சிங் பார்க்கும்போது ஸோ பாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் KZயோட பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. உள்ளே உங்களுக்கு IEM ஷெல் இருக்கும், அதுக்கப்புறம் செப்பரேட் கவரில் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் 3.5mm பிளக் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் 0.75mm QDC டைப் ஆஃப் அந்த ஒரு கனெக்டர் வந்து வருது அண்ட் பாக்ஸில் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் IEM ஷெல் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய கலர் வேரியன்ட் வருது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் அண்ட் இது கொஞ்சம் ஒரு பிளாக் டிரான்ஸ்பரண்ட்னு வந்து சொல்லலாம். ஓரளவுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிரைவர்ஸ் அந்த கேபிள்ஸ் வந்து பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் EDX Pro X அப்படின்னு போட்டிருக்கு அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் லாங் டைம் வியரிங்க்கும் நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வியர் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஸோ எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இயர் பெயின் இல்லை இயர் கம்ஃபர்ட் இல்லை அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது அண்ட் ப்ளஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசின் மெட்டீரியலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இப்போ மெயினாக இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இந்த KZ EDX Pro Xல கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்னு வந்து சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியுமே வந்து ரொம்ப மிகப்படுத்தாமல் கரெக்டான லெவல் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு பேலன்ஸ்டு பேஸாக வந்து இருக்கும். ஸோ பேஸோட எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக வந்து அந்தந்த லெவலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும். ஒரு பேஸ் சென்ட்ரிக் சாங் கேட்குறீங்கன்னா அப்போ வந்து அந்த பேஸோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிறது நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். பட் ரொம்ப பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேஸாவோ இல்லை ஒரு பூஸ்டட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸாவோ இந்த KZ EDX Pro Xல வந்து இருக்காது. ரீசெண்டாக நம்ம QKZ AK6 Ultra IEM ரிவ்யூ போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் வந்து நல்லா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் ஒரு பூஸ்டட் ரேஞ்ச் ஆஃப் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ பட் இதில் வந்து அந்த ஒரு பேலன்ஸ்டு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பேஸ் லைனில் இருக்கிற டீட்டெயில்ஸும் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அதோட எஃபெக்ட் வந்து மினிமலாக வந்து இருக்கும். அண்ட் அடுத்து மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் வைஸ் பார்க்கும்போது இதில் மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் கரெக்டான ஒரு பேலன்ஸ்டாக வந்து இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ட்ரபிள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி அந்த ட்ரபிளில் வர அந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வெல் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. ஸோ அந்த அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். ட்ரபிளில் எங்கெல்லாம் ஒரு ஷார்ப்னஸ், ஃபீமேல் சிங்கர்ஸோட அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு வோக்கல்ஸாக இருக்கட்டும், ஒரு லிரிக்ஸ் பாடி முடிச்சதுக்கப்புறமா அதோட எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. பட் ஏன்னா அந்த எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒரு மினிமலாக வந்து இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஹை எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் மேபி நீங்கள் ஒரு நல்ல டேக்கோட யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வோக்கல்ஸ் கிளாரிட்டி, அந்த ஒரு எதிரொலிக்கிற சவுண்ட்ஸ், அந்த ட்ரபிள் ரேஞ்சில் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி டேக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அடுத்து மிட்ரேஞ்ச் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்டான லெவல் தான் அது. பட் மிட்ரேஞ்ச் கரெக்டான லெவல் இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு சாஃப்டாக ஒரு வாய்ஸ் வேணுமோ அந்த சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் டைனாமிக் ரேஞ்ச் இதில் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஒரு சாங் கேட்கும்போது ஒரு லவுடஸ்ட்டாக கேட்குற சவுண்டு அண்ட் சாஃப்டாக கேட்குற சவுண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே ரொம்ப ஈஸியாக உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். மெலோடி டைப் ஆஃப் சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து அந்த பேஸில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வார்ம்த் எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ அந்த பீட்ஸில் வந்து ஒரு சில பீட்ஸில் வந்து அந்த ஒரு வார்ம்த் எஃபெக்டோட அந்த பீட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு IEM இயர்ஃபோன்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ட்ரபிள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா அது இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். பட் அது வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டேக், ஒரு ஹை குவாலிட்டி டேக்கோட இந்த IEM யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரபிளோட அந்த ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு இன்னுமே நல்லாவே வந்து கிடைச்சிது. பட் நார்மலாக 3.5mm ஜாக்கில் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் மிஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ எதுவுமே வந்து ஒரு குறை சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பூஸ்டடாக வேணும், எனக்கு இந்த ஒரு செக்ஷன் பேஸ் பூஸ்டடாக வேணும் அப்படின்றவங்களுக்கு வேணால் இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகாமல் போகலாம். மற்றபடி பேலன்ஸ்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ ஒரு கேஷுவலாக ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்கில் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த IEM இயர்ஃபோன்ஸ் செட் ஆகும். அண்ட் ப்ளஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் எந்த ஜானர் ஆஃப் சாங்ஸ் கேட்கும் போதும் ஸோ பேசிக்காகவே எல்லா சாங்ஸுக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். எதுவுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் வந்து இருக்காது, ரொம்ப ஒஸ்ட்டாகவும் இருக்காது. கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அடுத்து சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து அந்த டெப்த் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அந்த KZ EDX Proக்கும் EDX Pro Xக்கும் என்னன்னா அந்த டெப்த் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வோக்கல்ஸ் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு அந்த டாப்லேருந்து வர மாதிரி இருக்குது. அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் வித் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ்னு பார்க்கும்போது அந்த L&Rல வர ஸ்டுடியோவில் வர சவுண்ட்ஸ் மட்டும் இன்னுமே நல்லா ஒரு
ஃபுல் லெஃப்ட் ஃபுல் ரைட்டில் வந்து இன்னுமே அது கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் ஓரளவுக்கு அந்த ஒரு டீசென்ட் குட்டான ஒரு நல்ல ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் டேக்கான நான் ஆடியோக்குள்ளே D13 டேக்கில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. இந்த IEM இயர்ஃபோன்ஸோட எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. அண்ட் நல்ல வால்யூமும் இருந்தது. ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணும்போது அந்த 60-70% வால்யூம்லேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அண்ட் மெயினாக ப்ரைஸ் பாயிண்ட், இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்லுவேன். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த KZ EDX Pro X IEM இயர்ஃபோன்ஸுக்கான ரிவ்யூ. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு 800-850 சம்திங் வரும். மேபி மைக் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹50 வரும். மைக் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கேபிள்லேயே வந்து ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு மைக் வரும் அண்ட் ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த ரிவ்யூ வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி KZ EDX Pro X IEM இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.